வீட்ல தான்க்கா நான் தச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன். வீட்ல லேடிஸ் அதிகமா போடுறது என்னங்க, நைட்டி தான். அதையும் ஃபிட்டா போடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறத நாம ஏன் ஒரு பிசினஸா பண்ணிக்க கூடாது? இது பாத்தீங்கன்னா நைட்டி மெட்டீரியல். இதை நீங்க எங்க வாங்கலாம், இதை வச்சு எப்படி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் திருப்பூருங்கிறதுனால இந்த நைட்டி மெட்டீரியல்ல ஈரோடு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஹோல்சேல் ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோல்சேல் ஷாப்ல இது 3 மீட்டர் பிட்டு உங்களுக்கு 120 ரூபாயில இருந்து 150 ரூபாய்க்குள்ளேயே கிடைக்குங்க. நீங்க ஒரு கடையில பார்க்காம 2-3 கடையில தேடி எடுத்து ஒரு 30-40 பிட்டை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் கம்மியாவே எடுத்துக்கோங்க. இதை நீங்க தைக்கிறதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணா கொஞ்சம் செலவு கம்மியா ஈஸியா தச்சுக்க முடியுங்கிறதையும் நீங்க எப்படி பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்டிங் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். அதுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஈரோட்ல எந்த கடையிலங்கா நைட்டி மெட்டீரியல் கிடைக்குன்னு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஈரோட்ல பன்னீர்செல்வம் பார்க்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்க இருக்கிற ஹோல்சேல் கடைகள்ல தான் இந்த நைட்டி மெட்டீரியல் கிடைக்குது. ஏன் உங்களை 4-5 கடைக்கு போங்கன்னு சொல்லியிருந்தேன்னா நீங்க அங்க போகும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு கடைக்கு ஒரு கடை எப்படி ரேட் டிஃபரன்ஸ் இருக்குது, குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு நீங்க பார்த்து எடுக்கும்போது உங்களுக்கு கிளாத்தை பத்தின நாலேஜ் கிடைக்கும். அதனால ஏரியா சொல்லிட்டேன், அந்த ஏரியால கடை இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ரேட்டும் கிட்டத்தட்ட இதுதான் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க அங்க போய் தேடி எடுத்துக்கோ, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க நல்ல சக்சஸா பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஈரோட்ல எந்த கடையிலங்கா நைட்டி மெட்டீரியல் கிடைக்குன்னு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஈரோட்ல பன்னீர்செல்வம் பார்க்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்க இருக்கிற ஹோல்சேல் கடைகள்ல தான் இந்த நைட்டி மெட்டீரியல் கிடைக்குது. ஏன் உங்களை 4-5 கடைக்கு போங்கன்னு சொல்லியிருந்தேன்னா நீங்க அங்க போகும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு கடைக்கு ஒரு கடை எப்படி ரேட் டிஃபரன்ஸ் இருக்குது, குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு நீங்க பார்த்து எடுக்கும்போது உங்களுக்கு கிளாத்தை பத்தின நாலேஜ் கிடைக்கும். அதனால ஏரியா சொல்லிட்டேன், அந்த ஏரியால கடை இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ரேட்டும் கிட்டத்தட்ட இதுதான் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க அங்க போய் தேடி எடுத்துக்கோ, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க நல்ல சக்சஸா பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நைட்டி தைக்கிறதுக்கு இந்த ரெடிமேட் பைப்பிங் வாங்கிக்கோங்க. இது உங்க வேலையை ஈஸி பண்ணி கொடுக்கும். இது ஒரு ரோலா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஜிப்பும் பிளாக் கலரே வாங்கிக்கோங்க. இது ஒரு பேக்கெட்டா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி லேஸும் நீங்க ஒரு ரோலாவே வாங்கிக்கோங்க. ரோலா வாங்கும்போது தான் உங்களுக்கு ரேட் கம்மியா கிடைக்கும். இது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஆரி ஒர்க் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, விற்கிறாங்க இல்லையா, அந்த கடைகள்ல உங்களுக்கு இது ரோலா கிடைக்குங்க. இது எல்லாம் நீங்க வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலரா வாங்கிக்கோங்க. இதுவே உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். அடுத்த வீடியோல எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நைட்டி மெட்டீரியல் எடுத்துட்டு வந்தாச்சுங்கக்கா. எப்படி மார்க்கெட்டிங் பண்றது? நீங்க எடுத்துட்டு வந்த நைட்டி மெட்டீரியல் அழகா போட்டோ எடுத்துட்டு அளவெடுத்து தைத்து தரப்படும் மென்ஷன் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதுல போஸ்ட் பண்ணுங்க. அப்ப இது அளவெடுத்து தச்சு தந்தா நைட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால கண்டிப்பா நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க. இன்னொரு விஷயம், நீங்க நைட்டிய அழகா தச்சு போடுங்க. அதை பார்த்துட்டு இந்த நைட்டி எங்க தைச்சின்னு கேட்பாங்க. அப்ப நானே தான்க்கா தச்சுக்கிட்டேன், நீங்க கொடுங்க தச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ப்ரமோட் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்க யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ராக் தச்சு கொடுங்க. அதுல காட்டன் ஃப்ராக் குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும், போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால ஃப்ராக்கான ஆர்டர் உங்களுக்கு வரும். நம்ம வீட்டுல சும்மா இருக்கிறோம்னு யோசிக்காம இந்த மாதிரி யோசிச்சுட்டு புதுசா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா வருவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.